இன்னொரு சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, சுன்னத் ஜமாத் பிரிவை சேர்ந்த சிலர் ஜும்மா தொழுகையின் போது அசாகோல் கைத்தடியை ஏந்தி கொண்டு குத்துபா வழங்குவது சுன்னத்தென வாதிடுகின்றனர். ஆனால் அவர்கள் வெளிநாடுகளுக்கோ அல்லது பிற இடங்களுக்கோ பயணம் செய்து ஜும்மா குத்துபா நிகழ்த்தும் போது அசாகோலை பயன்படுத்தாமல் குத்துபாவை வழங்குகிறார்கள். இது போன்ற செயல் இரட்டை நிலையாக கருதப்படுமா? மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அசாகோல் பயன்படுத்தப்பட்டது எந்த நோக்கத்திற்காக என்பது பற்றியும் மார்க் அடிப்படையில் விளக்கம் தர முடியுமா என்று கேட்கிறார். அதாவது இந்த கேள்வியில அவர் என்ன கேட்கிறாருன்னா, அண்மை காலத்துல ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளராக செயல்படக்கூடிய சகோதரர் அர்க்கம் நூராமித் அவர்கள் கனடா அல்லது ஜெர்மனி எங்கேயோ ஒரு நாட்டுல குத்துபா நிகழ்த்தும் பொழுது அசாகோல் இல்லாமல் அவர் ஒரு குத்துபாவை நிகழ்த்தி இருந்தார். அது அடிப்படையா வச்சுதான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. சுன்னத் ஜமாத்ல உள்ள உலமாக்கள் இலங்கையில ஜும்மா நடத்தும் போது அசாகோலை விட்டுட்டு ஜும்மா நடத்துறது ரொம்ப பெரிய ஒரு பாவமாக இதை ரொம்பவும் வலியுறுத்தி செய்வாங்க. ஆனா வெளிநாடுகளுக்கு போனா அவங்க சர்வ சாதாரணமாக அந்த நாட்டு மக்கள் சுண்ணாவை புரிந்து வைத்திருக்கிற அடிப்படையில் அசாகோல் இல்லாம மிம்பர்ல ஏறுங்கண்டாலும் அதை நைஸா எட்ஜஸ்ட் பண்ணி ஏறுறாங்க. அசாகோலுக்கு இலங்கையில கொடுக்குற முக்கியத்துவம் வெளிநாடுகள்ல கொடுக்குறாங்க இல்ல என்ற அடிப்படையில தான் அந்த கேள்வி எழும்பி இருக்குது. இவங்க எந்த அடிப்படையில செய்யறாங்க, இவங்க மார்க்கத்துல குர்ஆன் சுன்னாவுல நிலைச்சு நிற்கக்கூடிய கூட்டமா இல்லையான்றது நமக்கு ஒரு சர்ச்சையாக நாம் எடுக்க விரும்பல. அது அவர்களுடைய செயல்கள், அல்லாஹ் அவர்களுடன் பார்த்து கொள்ளட்டும். குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான கருத்து அது என்றதுக்கு மட்டும் நாங்க பதில பதிவு செய்து கொள்கிறோம். என்ன விஷயம், இந்த ஜும்மால மிம்பர்ல அசாகோலை பிடிக்கணுமா? இது மார்க்கத்துல வழிகாட்டப்பட்ட ஒன்றா? இன்னைக்கு ஜும்மாக்கள்ல உலமாக்கள் என்ன பண்றாங்கண்டா அசாகோலை பிடிப்பாங்க. அந்த அசாகோல் எப்படி இருக்கும்னா அவங்கள விட ஒரு 2 அடி உயரமாக இருக்கும். அசாகோல முஅத்தினார் என்ன செய்வார், முஅத்தின் அவர் ஒரு சில திக்ருகளை சொல்லி, சில ஔராதுகளை சொல்லி, சில குர்ஆன் வசனங்களை சொல்லி ஓதி எடுத்தால் என்ன செய்வாரு, இமாம்ட கையில கொடுப்பாரு. அவர் இமாம் அந்த அசாகோல் எடுத்து ஒவ்வொரு படியாக மெதுவா ஏறி உட்கார்ந்து அசாகோலை இடது கைக்கு எடுத்து ஜும்மா குறிப்பா வலது கையில வச்சுக்கொண்டு அசாகோலும் ஜும்மா குறிப்பும் தட்டி தடுமாறக்கூடிய நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு சில பேரு அசாகோல் தந்தத்துக்காக வேண்டி அதை எடுத்து அதை உடம்புல சாட்சி கொண்டு கையாலையும் பிடிக்காம ஜும்மா ஹுத்துபாவை நிகழ்த்துவதை நாங்க பாக்குறோம். ரொம்ப சிரமப்படுறாங்க. மார்க்கத்துடைய அடிப்படை அசாகோல் என்றால் என்ன, அது ஜும்மா மிம்பரில் பயன்படுத்தப்பட வேண்டுமா இல்லையா என்பதுதான் அடிப்படை. அசாகோல் என்பது கைத்தடியாக இருக்கக்கூடியது என்பது என்னவென்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், 20வது அத்தியாயத்துல 17, 18 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்களோட கையில வலது கையில என்ன இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், காலைய அசாய, இது என்னுடைய கைத்தடி. அத்தவக்கவு அலைஹா, என்ன சொல்கிறார், வார்த்தையை கவனியுங்கள், நான் இதன் மீது ஊன்றிக் கொள்வேன். அலா கனமி, இதன் மூலம் என்னுடைய ஆடுகளுக்கு நான் இலை பறிப்பேன், என்னுடைய மந்தைகளை நான் மேய்த்துக் கொள்வேன். வலிய ஃபீஹா மஆரிபு உஹ்ரா, எனக்கு இதன் மூலம் பலவிதமான பலன்களும் இருக்கின்றன, பல பிரயோஜனங்களும் இருக்கின்றன என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அசாகோல் எதுக்குண்டா ஊன்றிக் கொள்வதற்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாகோலை எதுக்கு வச்சாங்கண்டா, ஒரு சமநிலையில நிற்க முடியாத நிலையில் இருப்பவர் அவர் நின்று கொள்வதற்காக, ஒரு பலவீனப்பட்ட நிலையில் இருந்தால் தனக்கு துணையாக ஊன்றுகோலாக நிற்பதற்கு தான் அசாகோலை பயன்படுத்துவார்கள். அப்ப அசாகோல் என்பது ஒருவருக்கு துணையாக இருக்கக்கூடிய, ஒருவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக, ஒரு உபகரணமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா இவங்க மிம்பர்ல வச்சிருக்கிற அசாகோல் ஊன்ற அசாகோலா இல்ல, அது ஹை ஜம்ப் பண்ற ஒரு அசாகோலா இருக்குது. அந்த அசாகோல் ஒருத்தர் ஊண்டினார் என்று சொன்னா அப்படியே மேல ஏற வேண்டி வந்துடும். ஊண்ட ஏழுமா, அதனுடைய முனைய பிடிக்க ஏழுமா, ஏலா ஏன்னா அவரை விட 2 அடி, அவர் 5 அடி என்று சொன்னா அசாகோல் ஒரு 7 அடியில 8 அடியில வச்சிருப்பாங்க. அந்த 8 அடி அசாகோல்ட முனைய பிடிக்கிறதா இருந்தா இமாம் அசாகோலை நிறுத்தி வச்சு அதுக்குள்ள சாரத்தை கையிலேயே ஜுப்பாவை கட்டி கொண்டு ஏற வேண்டி வரும். ஊன்றுவதற்கு அசாகோல் பயன்படுத்துவீங்களா, ஊஞ்சலாடுவதற்கு அசாகோலை பயன்படுத்துவீங்களா? எதுக்கு அசாகோல்? அசாகோல்ட பயனே என்னவென்று தெரியாமல் இவங்க அசாகோலை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா மிம்பர்ல அசாகோலை பயன்படுத்தினாங்க, எனவே நாங்களும் பயன்படுத்த வேண்டும் என்று வாதிடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஜும்மா மிம்பர்ல எப்படி அசாக்கோலை பயன்படுத்தினாங்க? அபூதாவுதுல 924வது ஹதீஸ்ல அக்கம் இப்னு ஹசன் அல் குலஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபகாம முத்தவக்கிஅன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஜும்ஆல நின்றார்கள், மிம்பரில் நின்றார்கள். ஃபகாம நின்று கொண்டார்கள், முத்தவக்கிஅன் அலா அசன், தன்னுடைய அசாக்கோல் மீது ஊன்றியவராக தாங்கி பிடித்தவராக நின்றார்கள். அவ் கௌசின், அல்லது வில்லின் முனையை ஊன்றிக் கொண்டு நின்றார்கள். ஃபஹமிதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். வ அஸ்னா அலைஹி கலிமாத்தின் ஹஃபீஃபாத்தின் தய்யிபாத்தின் முபாரகாத்தின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பரக்கத்தான நல்ல லேசான சொற்களால் வர்ணித்தார்கள் என்று இந்த அறிவிப்பில் வருகிறது. ரசூலா கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஃபகாம முத்தவக்கியன் அலா அஸா, ரசூலா தன்னுடைய அசாவின் மீது ஊன்றிய நிலையில் தான் மிம்பரில் இருந்தார்கள் என்று வருது. ரசூலா அசாவில் தொங்கிய நிலையில் என்று வரவில்லை, அசாவில் ஊன்றி கொண்டு இருந்திருக்கிறார்கள். இப்ப ரசூல்லாவுக்கு ஒரு உடல் பலவீனமான நிலை ஏற்பட்ட நேரத்துல அசாவை பயன்படுத்தி அதுல ஊண்டி கொண்டு நின்று என்ன செஞ்சிருக்கிறாங்க? குத்துபா நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதே போன்ற அசா மட்டுமல்ல, ஒரு வில்லை பயன்படுத்தி இருக்கிறாங்க. வில்லு, அம்பு வில்லு இருக்குதே, அதுல வில்லை பயன்படுத்தி அந்த வில்லை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊண்டி நின்று கொண்டாங்க என்று வருது. அப்ப இங்க யாராவது மிம்பர்ல அசாக்கு பதிலாக வில்லொண்ட பயன்படுத்தி யாராவது மிம்பர்ல நிப்பீங்களா? அப்படி நீங்க நின்று அவங்களை எப்படி பார்ப்பாங்க? ஒரு ஜோக்கரான ஒரு நிலையில பார்ப்பாங்களா இல்லையா? ரசூலா எதுக்கு பயன்படுத்தினாங்க? அந்த காலத்துல ரசூல்லாவுக்கு ஒரு அசா ஊண்டுவதற்கு தேவைப்பட்டது, அல்லது ஒரு வில்லை வைத்தாவது ரசூலா ஊண்டிக் கொள்வதற்கு நினைத்தார்கள். உங்களுக்கு பலவீனம் இருந்தால் நீங்களும் ஊண்டிக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு வில்லை பயன்படுத்துங்கள், ஒரு அசாவை பயன்படுத்துங்கள். அதை விட்டுட்டு நீங்க பெரிய ஒரு வில்லொண்ட செஞ்சு நீங்க மிம்பர்ல அதை வச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு கேலி கூத்தாக கருதப்படும். எனவே இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது நீங்கள் ஜும்மா மிம்பரில் நிற்பதாக இருந்தால் அசாவை பயன்படுத்துங்கள், வில்லை பயன்படுத்துங்கள், அம்பை பயன்படுத்துங்கள் எங்கேயாவது ஆர்டர் போட்டாங்களா? ரசூல்லாவுடைய வாழ்க்கையில சுன்னத்து, ஆதத்து, இபாதத்து எப்படி நாங்க பிரிச்சு எடுக்கணும்? ரசூல்லா எதை அந்த உலகத்தில் உள்ள வழக்கமாக செய்தார்களோ, உலகம் சார்ந்த நடவடிக்கைகளாக செய்தார்களோ அவை ஆதத்தாக கருதப்படும். அதற்கு இபாதத்துடைய மார்க்கத்தின் ஒரு வழிகாட்டல் கொடுக்கணும் என்றா ரசூல்லா அதை மார்க்க ரீதியாக நமக்கு இதை செய்யுமாறு வழிகாட்டி இருக்க வேண்டும். அப்படி வழிகாட்டியதற்கு எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் மிம்பரில் அசாக்கோலை வைப்பது ஒரு நியாயமான பார்வையாக ஆகாது. இஸ்லாத்தின் ஒரு சுன்னத்தாக, ஒரு அமலாக, ஒரு இபாதத்தாக அது கருதப்படாது என்பதுதான் தெளிவாக விளங்குகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அசாவை ஜும்மா மிம்பர்ல மட்டும்தான் பயன்படுத்தினார்களா என்று பார்த்தால் ரசூலா ஜும்மா மிம்பர்ல மட்டுமே பயன்படுத்தல, பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரசூல்லா ஒரு முறை சகீஃப் குலத்தை சேர்ந்தவர்களுக்கு மார்க்கத்தை சொல்றதுக்காக போறாங்க. அந்த நேரத்துல ஹாலித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார், அபுசர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாவை பார்த்தேன், ஃபீ மஸ்ரிகி சகீஃபின், கிழக்கு பகுதியிலே நான் பார்த்தேன், வஹுவ காயிமுன், ரசூலா நின்று கொண்டிருந்தார்கள், அலா கௌசின், ஒரு வில்லின் முனையை பிடித்துக் கொண்டு, அவ் அசன், அல்லது ஒரு அசாவை பிடித்துக் கொண்டு, ஹீன அத்தாஹும் யப்தகி இந்தஹும் நஸ்ர, அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் உதவி கேட்டு வந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அசாவை பிடித்தவர்களாக, ஒரு வில்லை பிடித்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருந்தாங்க என்று வருது. அப்ப உதவி கேட்டு ரசூலா மார்க்கத்தை சொல்லி விளங்கப்படுத்துறாங்க. அந்த நேரத்திலையும் அசாவை வச்சு கொண்டிருந்தாங்கன்னா நீங்க இப்ப என்ன செய்யணும்? மிம்பர்ல மட்டும் இந்த பெரிய ஊண்டுகோலை வச்சு கொண்டு இருக்க கூடாது. போற இடம், பயான் பண்ற இடம் எல்லாம், உங்களோடு நீங்க பயணத்துல போற நேரம் எல்லாம் பெரிய ஒரு 7 அடி ஒசரமான இரும்பில் செய்யப்பட்ட, அப்படித்தானே மிம்பர்ல வைக்கிறீங்க, இரும்பில் செய்யப்பட்ட 7 அடி இரும்பு அசாக்கோலை, சில்வர் அசாக்கோலை, பிளாட்டினம் அசாக்கோலை, அல்லது ஒரு பொல்லு கம்பை அசாக்கோலாக வைத்துக் கொண்டு உங்களோடு நீங்கள் பயணம் செய்வீர்களா? நீங்க பயான் செய்யற எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு 7 அடி அசாக்கோலை வச்சுக் கொள்வீங்களா? வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். இந்த செய்திய நாங்க அஹ்மதுல 18,190வது செய்தியா பாக்குறோம். அப்ப இந்த செய்தியிலிருந்து நாங்க என்ன விளங்கிக் கொள்றோம்? ஒருவர் தேவைக்கு, ஒரு வயோதிபராக இருந்தா, முதுமை உள்ளவராக இருந்தா, ஊன்றிக் கொள்வதற்கு ஏதாவது தேவைப்பட்டா, தன்னுடைய உடம்பு குறைஞ்சபட்சம் இடுப்புக்கு கீழே அசாக்கோல்ட உயரம் இருந்தா தான் ஊண்டிக் கொள்ளலாம். இடுப்புக்கு மேல வந்தாலே ஊண்டுவதற்கு கஷ்டமாகும். ஆனா தலைக்கு மேல அசாக்கோல் என்ற பேர்ல கோமாளித்தனமாக அசாக்கோல் என்ற அந்த பயன்பாட்டையே கேலி கூத்தாக்கக்கூடிய விதத்துல
அசாக்கோல்ட உயிரோட்டமான நிலையை இல்லாமலாக்கி மிம்பர் மேடைகள்ல இவர்கள் மார்க்கத்தை நையாண்டி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த விஷயத்துல இருந்து விலகி கொள்ள வேண்டும். மார்க்கத்தை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. அதுல கூட என்ன வேடிக்கை, ஸ்ரீலங்காக்கு ஒரு மார்க்கம், கனடாக்கு இன்னொரு மார்க்கம். ஸ்ரீலங்கால சொல்லும்போது அசாக்கோல் இல்லாமல் இவர்கள் மிம்பரிலே எப்படி செய்வார்கள், உரை நிகழ்த்துவார்கள் என்றுவாங்க. இதே வெளிநாடுகளுக்கு போனா வசதி படைத்தவர்களுக்கு முன்னாடி, கொளுத்த பெருத்தவர்களுக்கு முன்னாடி அவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாத நிலையில அவங்க மார்க்க ஆதாரத்தோட கேள்வி கேட்பாங்கன்ற பயத்துல அவங்கள சமாளிக்கிறதுக்காக அது தேவையில்லை, அது முஸ்தஹபு, அது சுன்னத்து, அது வாஜிப் இல்லைன்னு உள்ள நைஸா நழுவிடுவாங்க. மார்க்கத்தில் உள்ள சட்டத்தை சொல்லுங்க. அது சுன்னத்தா, ரசூல சுன்னத் ஆக்கினாங்களா, முஸ்தஹப் ஆக்கினாங்களா, விரும்பத்தக்கதாக ஆக்கினாங்களா, அது மார்க்கத்துல வாஜிப் என்று சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க, மக்களுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. இவங்க மார்க்கத்துல இடத்தை பார்த்து, காலத்தை பார்த்து, நேரத்தை பார்த்து மார்க்கத்தை வளைத்து பேசக்கூடியவர்கள் என்பதுதான் இதன் மூலம் உறுதியாகிறது. அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டும். இந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீசுகளை அவர்கள் பார்த்தாவது நாங்க மார்க்கத்தை கேலி கூத்தாக்காமல் அல்லாஹ்க்கு பயந்தவர்களாக இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற மன உறுதிக்கு அவர்கள் வந்தால், அவர்கள் இந்த மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் நாங்கள் சொல்வதை விட பல மடங்கு மக்களுக்கு எடுபடக்கூடியதாக ஆகும் என்பதையும் ஒரு மேலதிக செய்தியாக சொல்லிக்கொண்டு, ஜும்மா மிம்பர்ல அசாக்கோல் பயன்படுத்துவது நபி வழி அல்ல, மார்க்கத்திலான ஒரு செயல் அல்ல. ஒருவர் தனக்கு பலவீனம் ஏற்பட்டால், தனக்கு விரும்பினால் ஒரு அசாவை அது ஜும்மா மிம்பர்ல மட்டுமல்ல எந்த இடத்திலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த அசா ஊண்டி கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா இருந்தா தன் இடுப்புக்கு கீழே தான் அந்த அசாக்கோல்ட உயரம் இருக்கணும் என்ற அதனுடைய பயன்பாட்டையும் புரிந்து கொண்டு அந்த அசாக்கோலை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் உலக காரியமாக இருக்கிறதே தவிர மார்க்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது இதன் மூலம் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் என்பதை அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு பதிலாக பதிவு செய்து கொண்டு